ஓம் சாந்தி 6/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளா இறைமாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலராக ஆக்குவது இது திறமைசாலி தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும். இப்போ உலகத்துல இருக்க இப்போ பழைய உலகத்துல எல்லாருமே எப்படி இருக்காங்க, முள்ளா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம புது உலகத்தினுடைய மலரா மாத்தணும். அந்த கடினமான சம்ஸ்காரத்தெல்லாம் அப்படியே மலர் மாதிரி மாத்தணும். இது பாபா நம்மளை கருவியா தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்மளும் மாறி மற்றவங்களையும் மாத்துறோம். இது திறமைசாலி தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலைதான் சொல்றாரு. கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு சிரேஷ்டமான மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றீர்கள்? இப்ப நம்ம இந்த சங்கம யுகத்துல எந்த ஒரு சிறந்த லக்கு அடிக்குது, நமக்கு அதிர்ஷ்டம் நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். என்னன்னா, பதில்: முள்ளிலிருந்து நறுமணமுள்ள மலராக ஆவது. இது எல்லாவற்றையும் விட மிக உயர்வான அதிர்ஷ்டமாகும். இந்த நேரத்துல நம்ம முள்ளுல இருந்து மலரா ஆகிறது, அந்த நம்மளை நாமே மாத்திக்கிறது, பாபா முரளியை கேட்டு அவர் நினைச்சு அவர் மாதிரியே மாறுது. இது எல்லாத்தையும் விட மிக உயர்வான அதிர்ஷ்டமாகின்றார். ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் உள்ளது என்றாலும் அது முள்ளாகும். ஏதாவது ஒண்ணு ஒட்டிக்குச்சுன்னா, அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அது முள்ளாவே இருந்துரும், அப்புறம் மலராவே ஆக விடாதுன்றாரு. முள்ளிலிருந்து மலர் ஆனீர்கள் என்றால் அப்பொழுதுதான் சதோ பிரதான தேவி தேவதையா ஆவீங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது 21 தலைமுறைகளுக்கு தங்களுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்துள்ளீர்கள். இப்ப இந்த நேர சங்கம யுகத்துல நம்ம பாபா கிட்ட எதுக்காக வந்திருக்கோம்னா, 21 தலைமுறைக்கு சொர்க்கத்துல போயிட்டு 21 தலைமுறைக்கு நம்மளுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாடலை குழந்தைகள் கேட்டீங்க. இதுவோ சாதாரண பாடலாகும், ஏனெனில் நீங்கள் தோட்டக்காரர்கள் இல்லையா. இது சாதாரண பாடல். நம்மளாம் இப்ப தோட்டக்காரர்கள்ன்றாரு. நல்ல நல்ல மலர்களை நம்ம எடுத்துட்டு போய் பாபா தான் தோட்டத்தின் எஜமானர், அவர்கிட்ட கொண்டு போகணுன்றாரு. மதுபனுக்கு கூட்டு போகணும். தந்தை தோட்டத்தின் எஜமானர் ஆவார். இப்போது தோட்டக்காரர்கள் முட்களிலிருந்து மலர்களாக்கி அலங்கரிக்க வேண்டும், மலர்களாக்கி ஆக்க வேண்டும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் முள்ளிருந்து மலரா மாதிரி நம்ம மற்றவங்களையும் முள்ளிலிருந்து மலராக்கி அலங்கரிக்கணுன்றாரு. இந்த வார்த்தை மிகவும் தெளிவாக இருக்கிறது. பக்தர்கள் பகவானிடம் வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் பக்தைகள் ஆவார்கள் அல்லவா. இப்ப பிகேஸே நம்ம எல்லாருமே பழங்கால பக்தர்கள் தான். ஏற்கனவே நம்ம இருந்த பக்தர்கள் தான் இப்போ பிகே ஆயிருக்கிறோம். அதனால பக்தர்கள் இப்ப பகவானிடம் வந்துள்ளார்கள்ன்றாரு. இப்போது ஞானத்தின் படிப்பை படிக்க தந்தையிடம் நீங்க வந்திருக்கிறீங்க. இவ்வளவு நாள் பக்தி பண்ணீங்க, நீங்க கண்டுபிடிச்சிங்க கடவுள் யாருன்ட்டு. இப்ப அந்த பக்தியின் பலனா ஞானத்தை அடைய தான் இங்க பாபாட்ட வந்திருக்கிறோன்றாரு. தந்தைகிட்ட வந்திருக்கிறோம். இந்த ராஜயோகத்தின் படிப்பினால் தான் புது உலகத்தின் அதிபதியா ஆகிறீங்கன்னு பாபா சொல்றாரு. இப்ப இந்த படிப்பை படிக்கிறதுனாலதான் புது உலக சொர்க்கத்தினுடைய அதிபதியா ஆகணும்ன்றாரு. எனவே பக்தர்கள் சொல்றாங்க, நாங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி வந்துள்ளோம்ட்டு. பக்தர்கள் பாடுறாங்க, புது உலகத்தை இதயத்தில் அலங்கரித்து வந்துள்ளோம்லாம் பக்தர்கள் பாடுறாங்க. பாபா கூட தினமும் ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லத்தையும் இனிமையான ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் என்றுதான் கூறுகிறார். இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம். நம்ம போறது முக்தி, ஜீவன் முக்திக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. முக்தின்றது பரந்தாமம், ஜீவன் முக்தின்றது சொர்க்கம். இந்த ரெண்டையும் தான் நினைவு செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா நினைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு சென்டரிலும் முட்கள் இருந்து மலராக ஆகி கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப பாபா அங்கங்க சென்டர் அமைச்சு அங்கங்க சிஸ்டருங்க, பிரதருங்க அவங்க நியமிச்சு அவங்க மூலமா கிளாஸ் எடுக்க வைக்கிறாரு. பாபா தான் செய்பவர். அவங்க பாபா எல்லாரையும் முள்ளிருந்து மலரா மாத்திட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு சென்டர்லயும் இது நடக்குதுன்றாரு. மலர்களில் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள் அல்லவா. மலர்ல கூட ஒவ்வொருத்தவங்களும் வரிசை கிரமா தான் இருக்கிறாங்க. சிவன் மீது மலர்களை கூட அர்ப்பிக்கிறார்கள். சிவனுக்கு மட்டும் எல்லா மலரையும் வைப்பாங்க. விதவிதமான மலரை சிவலிங்கம் மேல வைப்பாங்க. ஒருவர் ஏதோ ஒரு விதமான மலரை அர்ப்பிக்கிறார், மற்றொருவர் இன்னொரு விதமான மலரை அர்ப்பிக்கிறார். ரோஜா மலர் மற்றும் எருக்கம்பூவிற்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. ரோஜா மலர் வாசனையா இருக்கும், பார்க்கவே அழகா இருக்கும். ஆனா எருக்கம்பூ பாத்தீங்கன்னா வாசனையே இருக்காது. அந்த மாதிரி மலரும் இருக்கிறாங்கன்றாரு. அது மாதிரி நம்ம கிட்ட வர்றவங்களும் அந்த மாதிரிதான் இருக்கிறாங்கன்றாரு. இதுவும் தோட்டமாகும். ஒரு சிலர் மல்லிகை பூ, ஒரு சிலர் செண்பகப்பூ, ஒரு சிலர் ரத்தின ஜோதி, ஒரு சிலர் எருக்கம்பூவாக கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு.
அதாவது நம்மளுடைய குணங்களை வந்து பாபா சொல்றாரு, மல்லிகைப்பூ மாதிரி வாசனையா இருக்கிறோம் அப்படின்னா யாருக்கும் துக்கம் கொடுக்காம நம்ம மலரா ஆயிட்டோம்னா ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சமயத்தில் எல்லோரும் முட்களாக இருக்கிறாங்க என்பதை குழந்தைகள் அறிவார்கள். இந்த நேரம் கலியுக இறுதியில பிகேஸே வர்றதுக்கு முன்னாடி அப்படிதானே இருந்தாங்க. எல்லாருமே 5 விகாரத்துலயும் உழன்று இருந்தது தான். இங்க வந்து பாபாட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்பு படிச்சு மாறிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க வர்றது முன்னாடி முட்களா தான் இருந்தீங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த உலகமே முட்களின் காடு ஆகும். கலியுகன்றது இப்போ முட்களின் காடுன்னு சொல்றாரு பாபா. இதை புதிய உலகத்தின் மலராக உருவாக்க வேண்டும். இப்ப இந்த உலகத்தை நீங்க மலராக உருவாக்கணும். இந்த பழைய உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் முட்கள்னு சொல்றாரு. எனவே பாடலில் கூட நாங்கள் பழைய உலகத்தின் முள்ளிலிருந்து புது உலகத்தின் மலராக ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்று பாட்டு பாடுறாங்கன்றாரு. அந்த தந்தை புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தந்தை தான் வந்திருக்கிறாரு. இப்ப சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் மலரா மாறினாதான் அங்க வந்து தோட்டத்தை உருவாக்குவார். முள்ளிலிருந்து மலராக, அதாவது தேவி தேவதையாக இப்ப ஆகணும். பாடலின் பொருள் எவ்வளவு எளிதானதுன்றாரு. நாம் புது உலகத்தின் அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம். இந்த பாடல் கூட பாடியிருக்கிறாங்களே, அது எளிதானது, ஈஸியானது தான். புது உலகம் சத்யுகம். ஒருவருடையது சதோபிரதான அதிர்ஷ்டமாகும், அடுத்தவருடையது ரஜோ தமோ ஆக இருக்கிறது. ஒவ்வொருவர்களும் லக்கடிக்குது. இப்ப பாபா கிட்ட வந்தோடனே அவங்க ஒருத்தவங்க சத்தியுகத்துக்கு போற அளவுக்கு தகுதியாகிறாங்க. ஒரு சிலர் வந்து திரேதாயுகம், ஒரு சிலர் துவாபரயுகம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய அதிர்ஷ்டம் வேற வேற மாதிரின்றாரு. இன்னொருவர் சூரிய வம்சத்தின் ராஜா ஆகிறார், வேறொருவர் பிரஜை ஆகிறார். ஒரே படிப்பை தான் படிக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் ராஜா ஆகிறாங்க, ஒரு சிலர் பிரஜை ஆகிறாங்க, இன்னும் சிலரோ பிரஜைக்கு கூட வேலைக்காரரா ஊழியரா ஆகிறாங்க. இப்ப நம்ம வீடு இருக்குன்னா வீட்டுல நம்ம அப்புறம் வேலைக்காரங்க வச்சுக்கிறோம்ல, உடம்பு முடியலன்னா நம்ம வேலைக்காரங்க வச்சுக்கிறோம். அந்த மாதிரி சொர்க்கத்துலயும் அங்க பிரஜைகள் இருப்பாங்க, அவங்களும் வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க படிக்கிற படிப்பு நம்ம அந்த மாதிரி படிக்கிறோம்னா நம்ம அந்த மாதிரி பதவி அங்க போய் அடைவோம்னு சொல்றாரு. இது புது உலகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இப்ப இங்க புது உலகத்தினுடைய ராஜ்யத்தை பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக செல்கிறார்கள் அல்லவா. ஸ்கூலுக்கு கூட ஏன் போறோம், நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்க, நல்லா படிச்சோன்னா நல்லா சம்பாதிப்போம் இல்லையா, அதுக்குதான் நம்ம ஸ்கூலுக்கே போறோம். இங்கு இருப்பதோ புது உலகத்தின் விஷயமாகும் சொல்றாரு. ஆனா இங்க வந்து நம்ம ஸ்கூல் தான், இது கடவுளே டீச்சரா இருக்காரு. ஆனா இது வந்து நம்ம புது உலகத்துக்கு போறதுக்கான விஷயம்ன்றாரு. இந்த பழைய உலகத்துல என்ன அதிர்ஷ்டத்தை அமைப்பீர்கள்? சரி, இங்கே படிச்சு இங்கே எனக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா இங்க என்னத்த நீங்க என்ன அதிர்ஷ்டம் அமைச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. இருக்கிறதோ பழைய உலகம், இங்க என்ன அதிர்ஷ்டம் நீங்க அமைப்பீர்கள்ன்றாரு. நீங்கள் வருங்கால புது உலகத்தில் தேவதை ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை இப்போது அமைத்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. அந்த தேவதைகளை எல்லோரும் வணங்கியபடியே வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த தேவதைகள்ல வந்து யாருன்னு தெரியாமலே அவங்க பக்தி மார்க்கத்துல லட்சுமி நாராயணன் இவங்களாம் தேவதைகள், அவங்க யாருன்னு தெரியல, அவங்கள வந்து நம்ம வணங்கிட்டே வந்திருக்கிறாங்கன்றார். நாமே தான் அதே தேவதைகளாக பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நாமே தான் நீங்களே தான் அந்த தேவதைகளா பூஜிக்கத்தக்கவரா சத்தியுகத்துல நடிச்சீங்க, அப்புறம் உங்களுடைய சிலையை தான் துவாபரயுகத்துல வடிவமைச்சு அதை நீங்களே பூஜை பண்றீங்கன்றார். பிறகு நாமே தான் பூசாரி ஆகிடலோம்னு சொல்றாரு பாபா. இதெல்லாம் பிரம்மா பாபா சொல்றாரு. 21 பிறவிகளுக்கு ஆசி தந்தையிடமிருந்து இப்ப கிடைக்கிறது. இப்ப நம்ம 21 பிறவிக்கு ஆஸ்தி நமக்கு கிடைக்குதுன்றாரு. அதற்கு 21 தலைமுறை என்று கூறப்படுகிறது. இதான் சொல்லுவாங்க, அந்த ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு படிச்சா, ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தா 21 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்லாம் பழமொழி இருக்குது. அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை, அது இங்க நம்மளோட இதுதான். இப்ப வந்து நம்ம பிகே ஆகணும், குமாரி வந்து ஒரு குமாரி உருவாகிறாங்கன்னா அவங்க வந்து 21 தலைமுறைக்கு நன்மை ஏற்படுது. அப்ப சொர்க்கத்துல 21 பர்த்து அவங்க போய் ராஜாவாகிறாங்க. அதுதான் சொல்றாரு. தலைமுறை என்பது முதுமை பருவ நிலை வரைக்கும் ஆனதை கூறப்படுவதாகும் சொல்றாரு. தலைமுறைன்னு தான் வந்து அது முதுமை பருவ நிலை வரைக்கும் ஆனதை கூறப்படுவதாகும் சொல்றாரு. தந்தை 21 தலைமுறைக்கான ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரு. 21 தலைமுறைக்கே நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. அதாவது முதல் பிறவில ராஜா ராணி லட்சுமி நாராயணன், 2வது பிறவிலையும் லட்சுமி நாராயணன், அதே மாதிரி 20 பிறவி டோட்டலா நம்ம ராமர் சீதை, அப்புறம் 12 பிறவிகள் ராமர் சீதை. நல்லா படிச்சோம்னா எல்லாத்துலயுமே ராஜ்யம் ஆள்ற மாதிரி நம்மளால போக முடியும்ன்றாரு. அப்ப 21 தலைமுறைக்கு ஆஸ்தி இப்ப கொடுக்குறாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்ப முதல் பிறவிலே பிரஜை வேலைக்காரன் அப்படின்னா அப்படியே தான் போகும். அடுத்தடுத்த பிறவி அதே மாதிரி தான் இருக்கும்.
ஏனெனில் வாலிப பருவத்திலோ அல்லது குழந்தை பருவத்திலோ இடையில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. பாபா சொல்றாரு, அங்க சொர்க்கத்துல வாலிப பருவத்திலயோ இல்ல குழந்தை பருவத்திலயோ யாரும் அங்க இறந்துட்டாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. அகால மரணம்லாம் நடக்காது. ஏன்னா அதுக்கு பேரே அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தானே குழந்தைய இப்பயே நம்ம நியூஸ் நிறைய பார்க்கணும். குழந்தைகள் இறந்துட்டாங்க, வாலிபர் 40 வயசு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, அப்படியே விழுந்துட்டாங்க, செத்துட்டாங்க, அப்படிலாம் நம்ம பார்க்கணும்ல. எக்ஸசைஸ் பண்றவங்களே ஹார்ட் அட்டாக் வருது. அப்ப பாருங்க, இது மரணலோகம். ஆனா அங்க அமரலோகம். அது அங்க பாத்தீங்கன்னா யாருமே அந்த இடையில சாக மாட்டாங்க. கடைசியாதான் 150 வருடம் கழிச்சுதான் அந்த உடலை அவங்களே விட்டுட்டு போவாங்க. ராவண ராஜ்யம் இதுன்னு சொல்றாரு. இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்களின் பிரவேசம் ஆகியிருக்கிறது. இங்க பூத பிரவேசம் ஆயிருக்குது. எல்லாருக்குள்ளாரையும் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்ன்ற விகாரம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஒருவருக்குள் ஏதாவது ஒரு விகாரம் இருந்தா கூட அதை முள் ஆனார்கள் அல்லவான்னு சொல்றாரு. சரி, அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும், அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விகாரம் இருந்தா கூட அவங்க முள்ளுதான் சொல்றாரு பாபா. யாரையும் நம்ப முடியாதுல்ல. சிலருக்கு பேராசை இருக்கும், சிலருக்கு பற்று வச்சுக்கிட்டே தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க, யாரையும் விட மாட்டாங்க, இவங்க பேச்சுதான் கேட்கணும்னுவாங்க. அதெல்லாம் பற்று தான். அது பற்று. அப்புறம் கோபமா பேசுறது, கோபம் வரும், அதாவது அப்பப்ப சிறுன்னுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால அதுவும் பிரச்சனை தான். ஆசை, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். அகங்காரன்றது சுத்தமா யாரையுமே நிம்மதியா விட மாட்டாங்க. அவங்க சொல்றதான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. நான்ற அகங்காரம். இதெல்லாம் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. எல்லாருக்குள்ளாரையும் அந்த ஒரு பெர்சன்டேஜ் தான் மாறுது, கொஞ்சம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் மாறுது. அதனால இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதான்றதை செக் பண்ணிக்கணும். இந்த விகாரம் ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நீங்க முள்ளுதான் சொல்றாரு. ஒருவேளை தோட்டக்காரனுக்கு ராயல் நறுமணம் உள்ள மலராக ஆக்க தெரியவில்லை என்றால் தந்தை நினைப்பார். பாபா நினைப்பாராம், உங்களுக்கு இப்போ நறுமணம் உள்ள மலரா ஆக்க தெரியலன்னா பாபா அப்படி நினச்சிக்குவாராம், தோட்டக்காரன் திறமையாக இருந்தார் என்றால் நல்ல நல்ல மலர்களை தயாரிப்பாரு. பாபா நினச்சிக்குவாராம், இப்போ அவரே திறமையா இருந்தா அவர் நல்ல நல்ல மலர்களை உருவாக்குவாரு. அப்ப நம்மளே முள்ளா இருக்கிறோம்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, நீங்களே முள்ளா இருந்தீங்கன்னா அப்ப நீங்க உருவாக்குறவங்களும் முள்ளாதான் இருப்பாங்க. அப்ப நீங்க மலரா திறமையா இருந்தீங்கன்னா நீங்க நல்லா பேசி ஞானத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சு நீங்களும் மாறி மற்றவங்களையும் மாத்துவீங்க. அப்ப நல்ல நல்ல மலர்களையும் நீங்க தயாரிப்பான்ட்டு பாபா நினைச்சுக்குவாராம். வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் தகுதியுடைய மலர்கள் வேண்டும் சொல்றாரு. இப்ப 108 பேர் வெற்றி மாலையில வருவாங்க. அதுல கோக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் வேணும்னு சொல்றாரு. இப்ப அந்த அளவுக்கு யாரும் உருவாகல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவதைகளிடம் நல்ல நல்ல மலர்களை எடுத்து செல்கிறார்கள் அல்லவா. பாபா சொல்றாரு, இப்ப நம்ம கோயிலுக்கு எல்லாம் போறோம் இல்லையா, லட்சுமி நாராயண் கோயிலுக்கு நம்ம மலரெல்லாம் எடுத்துட்டு போறோம். உதாரணமாக எலிசபெத் ராணி வராருன்னா, அந்த காலத்துல பிரம்மா பாபா சொல்றாரு, எலிசபெத் ராணி வராங்கன்னா அப்போது முற்றிலுமே முதல் தரமான மலர்களின் மாலைகளை தயாரித்து எடுத்து போவாங்களாம். ராணி வராங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலர்களின் மாலையை தயாரிச்சு எடுத்துட்டு போவாங்க. ரோஸ்லாம் வச்சு விதவிதமா வாசனை மலர்கள் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போவாங்க. இங்க இருக்கும் மனிதர்களோ தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி இருக்கிறாங்க. ஆனா சிவனின் கோயிலுக்கு என்ன பண்றாங்க, சிவனின் கோயிலுக்கு கூட போறாங்க. இப்ப தேவதைகள் கோயிலுக்கு கூட நல்ல நல்ல மலர்களை எடுத்துட்டு போறாங்க. ஆனா சிவன் கோயிலுக்கு போறாங்க இல்லையா, அங்க என்ன பண்றாங்கன்னா இவர் பகவான் என்று நினைக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரனுக்கோ தேவதை என்றுதான் கூறுகிறார்கள். சிவனை பகவான் என்று கூறுவார்கள். எனவே அவர் உயர்ந்தவராகிறார் இல்லையா. இப்போது சிவனுக்கு ஊமத்தை போதை தரும் வஸ்து சாப்பிட்டு கொண்டிருந்தார், பங்கி என்னும் போதை பொருளை குடித்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சிவனுக்கு சங்கரர்னு பேரை வச்சு இந்த சங்கரர் அந்த போதை பொருளை சாப்பிடுவாரு, இந்த போதை தரும் வஸ்து சாப்பிட்டாரு, போதை பொருளை குடிச்சாரு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இது மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டாங்க. ஆனா சிவனுக்கு உருவம் இல்லை, அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவர் உடல் எடுத்தே வரல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உடல் இருந்தா வாய் இருந்தா தானே அவர் சாப்பிடுவாரு. அன்பே சிவம் சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் அன்பு காட்டுறாரு. கடவுள் கருணை வடிவானவர், அன்பே சிவம் சொல்லிட்டு அவர் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அடிப்பாரா, போதை பொருள்லாம் சாப்பிடுவாரா, அவருக்கு வாயே கிடையாது. இதெல்லாம் தெரியாம இவங்க மட்டும் சொல்லிட்டாங்கன்றார். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். அதே மாதிரி அவருக்கு பூ கூட என்ன எடுத்துட்டு போறாங்க, பூ கூட எருக்கம் பூவை எடுத்து வருகிறார்கள். இப்போது இப்பேற்பட்ட பரம்பிதா பரமாத்மா அவரிடம் என்ன எடுத்து செல்கிறார்கள், தமோ பிரதானமான முட்களிடமோ முதல் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலரை எடுத்து செல்கிறார்கள். பாப்பாவுக்கு ஒரு குறை பாருங்களா, இதுல லிங்கத்துக்கு போகும்போது லிங்கத்துல நல்லா மலரை கொண்டு போடலாம், எனக்கு ஊமுத்தம்பூவை எருக்கம்பூவெல்லாம் கொண்டு போடுறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க
தமோ பிரதானமான முட்கள், அவங்க குணம் கூட நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது, ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான மலரை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். மேலும் சிவனின் கோயிலுக்கு என்ன எடுத்து செல்கிறார்கள், பாலை கூட எப்படி அபிஷேகம் செய்கிறாங்க பாருங்க. சிவன் கோயிலில் பால் அபிஷேகம் பண்ணுறாங்களாம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 5% தான் பால் இருக்குதாம், மீதி 95% தண்ணீரை கலந்து கொண்டு போய் பாலை ஊற்றுறாங்களாம். இதெல்லாம் வேற பாபாவுக்கு குறையா இருக்கு போல இருக்கு. பகவானிடம் பால் எவ்வாறு அர்ப்பிக்க வேண்டும் எதுவுமே தெரியாமல் உள்ளார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பகவான் தெரியுது, அவர் உயர்ந்தாலும் உயர்ந்தவர், அவர் தான் படைப்பு கர்த்தா, எல்லாரையும் படைச்சவர். அப்ப எவ்வளவு மரியாதை அவருக்கு கொடுக்கணும், அவருக்கு எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் கிளாஸான பூவை படைக்கணும், பால்லாம் எப்படி ஊற்றணும். ஆனா வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்றாரு. பகவானிடம் பால் எவ்வாறு அர்ப்பிக்க வேண்டும் எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் நல்ல முறையில தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு நம்ம கடவுள் யாரு, அவரை தான் நம்ம லிங்க வடிவில் வந்து பக்தியில வழிபட்டோம், எல்லாமே நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா உங்கள கூட வரிசை கிரமமாக நீங்க இருக்கிறீங்கன்றாரு. யார் நன்றாக அறிந்துள்ளார்களோ அவர்களை சென்டருக்கு தலைவராக நியமிக்கிறார்கள். இப்ப நமக்கெல்லாம் முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாபாவை நல்லா ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டாங்க, பாபா யாருன்ட்டு. பாபாவுக்கு அர்ப்பணம் ஆயிட்டாங்க. யார் நல்லா பாபா தெரிஞ்சிட்டாங்களோ அவங்கள தான் சென்டருக்கு தலைவரா நியமிக்கிறாங்கன்றாரு. எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை, எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாதுன்றாரு பாபா. அங்கங்க சென்டருக்கு அங்கங்க சகோதரிகள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில இருந்து முயற்சி பண்றவங்களும் இருக்கணும். நிறைய பிகேஸ் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. படிப்பு ஒன்றே தான், ஆனா கடவுள் கொடுக்குற படிப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான். மனிதன்லேருந்து தேவதை ஆவதற்கான லட்சியம் நோக்கம் தான் உள்ளது. இதுல என்ன நமக்கு லட்சியம்னா, எல்லாருக்கும் ஒரே லட்சியம் தான், மனுஷன் வந்து தேவதை ஆகணும். என்றாலும் கூட ஆசிரியர்களோ வரிசைக்கிரமராக தான் இருக்கிறார்கள் அல்லவா. இருந்தாலுமே இந்த முரளியை எல்லாரும் சரியா ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆளாளுக்கு ஒரு அர்த்தம். நம்ம ஒன்று படிச்சோன்னா நமக்கு ஒரு மாதிரி புரியும். இதே நல்ல சகோதரிகள் அவங்க வந்து வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி புரியுதோ அவங்கவுங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. வரிசை கிரமமா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வெற்றி மாலையில் வருவதற்கான முக்கிய ஆதாரமே இந்த படிப்பு தான் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இது 108 மணி மாலையில பாபாவை நல்லா நினைச்சு நம்ம வந்து இந்த ஞானத்தை நல்லா தாரணை பண்ணி பாஸ் ஆகி போகணும்னா, 108 லட்சுமி நாராயணன் ஆகணும்னா வெற்றி மாலையில நம்ம போயிடுவோம். அதுக்கு முக்கிய ஆதாரமே இந்த படிப்பு தான். நல்லா படிக்கணும். ஞானத்தை வந்து பாபா என்ன சொல்றாரோ சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில தாரணை பண்ணணும். அப்பதான் நம்மளால இந்த கலியுகத்துல பாஸ் ஆக முடியும். ஏன்னா இங்க வந்து நம்ம மட்டும்தான் பாபா கிட்ட வந்துருக்கிறோம், மற்ற உலகம் ஃபுல்லா வந்து கலியுகமா இருக்குது. அப்ப இங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு பகுத்தறியும் சக்தி வேணும் நமக்கு, எது நல்லது கெட்டது. நம்ம சங்கமயுகத்திலயும் சரி கலியுகத்துலயும் சரி ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி துக்கம் கொடுக்காம பேசுறது, எல்லாருக்குள்ளாரையும் விகாரம் இருக்குது, அதை எப்படி வெல்றது, எதிர்கொள்ளும் சக்தி எல்லாமே பாபாட்டன் தான் கிடைக்குது. நம்ம எதுவாக இருந்தாலும் பாபாவை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்காம இதே இடத்துல தான் வாழணும். ஆனால் செந்தாமரை போல சேத்துல இருந்தாலும் செந்தாமரை போல வாழணும். அப்போ இதே படிப்பு தான், இந்த படிப்பை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த படிப்பு ஒழுங்காக படித்தாதான் நமக்கு வந்து யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் புரியும். படிப்போ ஒன்றுதான்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் இந்த ஞானம் வந்து ஒன்று தான். அதில் தேர்ச்சி பெறுபவர்களோ வரிசைக்கிரமாக இருப்பார்கள் அல்லவா. ஆனால் பாஸ் ஆகிறவங்க என்னவோ தெரில, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் மார்க் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வர மாதிரி இங்கேயும் வந்து தேர்ச்சி பெறுபவர்கள் வரிசைக்கிரமாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. எல்லாமே படிப்பை சார்ந்தது தான் சொல்லிட்டாரு. இப்போ எந்த அளவுக்கு நம்ம முரளி ஒழுங்காக படிக்கணும் பாபான்னு நினைக்கிறோம், அதை தாரணை பண்ணுறோம், வாழ்க்கையில் சேவை பண்ணுறோம். இதை வச்சு தான் 4த்தையும் மார்க் போட்டு தான் கடைசியில் வந்து எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டு இதில் வந்து வரிசை கிரமமாக அவர் வந்து பதவி கொடுக்குறாரு. இது எல்லாமே படிப்பு சார்ந்ததுன்றார். நல்லா படித்தா நல்ல பதவி. ஒரு சிலரோ வெற்றி மாலையின் 8 மணிகளில் வருகிறாங்க, ஒரு சிலர் 108 வராங்க, ஒரு சிலர் 16,108 வராங்க. வம்சாவளி அமைக்கிறார்கள் அல்லவான்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வம்சாவளி இருக்கும் இல்லையா, இப்போ நம்மளுடைய ஒரு ராஜா இருக்கிறாருன்னா ராஜாவுடைய பிள்ளை வந்து இளவரசர் வந்து 2 பேர் இருக்காங்கன்னா அதில் அரியணையில் அடுத்து ஒரு இளவரசரை உட்கார வைப்பார். அப்புறம் அந்த இளவரசர் அவர் ராஜா ஆவார். அப்புறம் அவருக்கு பையன் அவர் இளவரசர் ஆவார். இது மாதிரி அப்படியே வம்சாவளி உருவாகுது இல்லையா. அது மாதிரி தான் இங்கேயும் 108 லட்சுமி நாராயணன் நல்லா ஆட்சி புரியுறாங்க சொர்க்கத்தில். 8 பேர் ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன், அப்புறம் 108, அப்புறம் 16,000 பேர் திரேதாயுகத்தில் ஆட்சி பண்ணுறாங்க. இது எல்லாமே வம்சாவளின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து உருவாகிறதே இங்கே தான் உருவாக்கிட்டு இருக்கிறாரு பாபா. இங்கே தான் வந்து அவங்க மூலமாக தான் ராஜ்யத்தை இப்போ ஸ்தாபனை இங்கே நடந்துட்டு இருக்குது.
இது கடைசியாக தான் வெளிப்படும், யார் அந்த 8, யார் அந்த 108, யார் அந்த 16,108 நமக்கு தெரியாது. நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோன்னு கூட நமக்கு தெரியாது, நம்ம என்ன பதவி அடைவோன்னு கூட நமக்கு தெரியாது. அது கடைசியாக தான் வெளிப்படுத்துவார். எப்படி விருட்சத்தின் கூட வம்சாவளி வெளிப்படுகிறது இல்லையா? முதலில் ஒரு இலை வரும். இப்போ ஒரு மரத்தில் கூட நம்ம சொல்லுவோம், வம்சாவளினே சொல்லலாம். எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இலை வரும், அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 இலை வரும், அது மாதிரி வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைன்ட்டு வருது, அது பின் வளர்ந்து கொண்டே போகிறது. இது கூட அந்த மாதிரி விருட்சம் சொல்றாரு. இங்கே கூட ஒருத்தவங்களா அப்படியே உருவாகிறாங்கன்றாரு பிகேஸ் வந்து. இப்போ ஒரு வீட்டில் ஒரு அக்காவுக்கு ஞானம் கிடைக்குது, உடனே அவங்க தங்கச்சிக்கு சொல்லுவாங்க, அப்புறம் அந்த தங்கச்சி போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் பாபா வந்து ஃபார்ம் பண்ணுறாரு, விருட்சத்தை ஃபார்ம் பண்ணுறாரு. இப்படி ஞானம் வந்து அப்படியே யார் அவங்க சொல்லணுன்ற ஆர்வம் இருக்கணும் மற்றவங்க சொல்லணும்னா அந்த ஞானம் வந்து அப்படியே நிற்காம போயிட்டே இருக்கும். அதுதான் விருட்சம் மாதிரி உருவாகுதுன்றாரு. இனம் இருக்கிறது, எப்படி கிருபாலினி இனம் உள்ளதே அது போலன்னு சொல்லி சொல்றாரு. கிருபாலினின்னு ஒரு இனம் இருக்கு இல்லையா, அது மாதிரின்றாரு. அவை எல்லாமே எல்லைக்குட்பட்ட இனங்கள், இது எல்லை இல்லாத இனம் சொல்லி சொல்றாரு. பாபா உருவாக்குறது எல்லை இல்லாத மனித இனம் இதுன்னு சொல்றாரு. இதில் முதலில் இருப்பவர் பிரஜாபிதா பிரம்மா. ஃபர்ஸ்ட் பிரம்மா பாபாவுக்கு தான் ஞானம் கிடைச்சிது. அப்புறம் அந்த ஞானத்தை தான் 350 பேருக்கு கிளாஸ் எடுத்தார் ஆரம்பத்திலே. அவர் அவ்வளோ ராஜ்யத்தை உருவாக்கிட்டு போயிட்டார். அவங்கள்லேருந்து அவங்க நிறைய பேர் அப்படியே உருவாகிடுச்சு ராஜ்யம். இதெல்லாம் குத்தமாக நடந்துட்டு இருக்குது. அவருடைய படிப்பினை தான் மற்றவங்களுக்கு அழிச்சிட்டு அவர் வாழ்ந்து நடைமுறையில் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். எப்படி வந்து சுயராஜ்ய அதிகாரியாக இருந்து அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். மற்றவங்களுக்கும் அவர் வந்து ஒரு உதாரண மூர்த்தியாக வாழ்ந்துட்டு போயிட்டார். அது மாதிரியே நம்மளும் இருக்கணும். அவருக்கு கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாட்டனார் என்பார்கள், ஆனால் இது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து பாட்டனார்னு சொல்லுவாங்க, அவர் தான் ஆதாம்னு சொல்கிறாங்க, ஆனால் இது யாருக்குமே தெரியாது. படைப்பின் சிருஷ்டி படைப்பு கர்த்தா யார் என்பதை சிறிதளவு மனிதர்கள் ஒருவரும் அறியாமல் உள்ளார்கள். ஆனால் கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, அவர் தான் படைப்பு கர்த்தான்றது யாருக்குமே தெரியாது. முற்றிலுமே அகலிகை போல கல் புத்தியினராக இருக்கிறார்கள். ராமாயணத்துலேயோ இதுலேயோ வந்து அகலிகைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கல்லாக மாறிடுவாங்க ஒரு சாபத்தினால. அப்போ ராமர் வந்து அந்த கல்லை தொடுவார், உடனே அவங்க அகலிகையை வந்து மாறிடுவாங்க, கல்லுலேருந்து அப்படியே அகலிகையாக மாறிடுவாங்க. அதனால் அது என்ன எக்ஸாம்பிள்னா நம்ம வந்து அப்படியே கல்லாக மாறிட்டோம், கல் புத்தியாக மாறிட்டோம். இப்போ கடவுள் வந்து நம்மளை டச் பண்ணுறாரு, புத்தி பூட்டை ஓப்பன் பண்ணுறாரு, இப்போ நம்ம மலராக மாறுறோம். இது போல ஆகிவிடும் போது தான் தந்தையே வருகிறார் சொல்றாரு. நீங்கள் இங்கே அகலிகை புத்தியிலிருந்து தங்கம் போன்ற புத்தியுடையராக ஆவதற்கு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம சென்டருக்கு எதுக்கு போறோம்னா, நம்ம அகலிகை புத்தியிலேருந்து தங்கம் மாதிரி ஆகிறதுக்காக வரோம்னு சொல்லி சொல்றாரு. எனவே நாலேஜ் கூட தாரணை செய்ய வேண்டும் அல்லவா? இப்போ இந்த ஞானத்தை கூட நம்ம வந்து அப்படியே படிச்சுட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில், ஸ்கூல்லலாம் பசங்க அப்படியே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்கிறத இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டால் பாஸ் ஆக மாட்டாங்க. அதை வந்து படிக்கணும் தினமும். வீட்டில் வந்து வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுப்பாங்க, அந்த மாதிரி படித்து நல்லா புத்தியில் தாரணை பண்ணாதான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா சொல்கிற நாலேஜை நம்ம ஓட விடணும் புத்தியில். பாபா இதெல்லாம் சொல்கிறாரு, இந்த பாயிண்டெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு சிந்தனை பண்ணுவேன், இதை வாழ்க்கையில் எனக்கு வர சோதனையெல்லாம் நான் அப்ளை பண்ணுவேன். அப்பப்போ என்னென்ன வருதோ அப்போ இந்த ஞானத்தை நான் அப்ளை பண்ணி நான் ஃப்ரீயாக, அந்த முன்னாடிலாம் நம்ம டென்ஷன் ஆகும், இப்போ வந்து எதுக்குமே டென்ஷன் ஆகல. ஏன்னா பாபாவுடைய ஞான பாயிண்டெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் வாழ்க்கையில், தாரணை பண்ணுறோம். தாரணை பண்ணுறதுனால முக்கால்வாசி நமக்கு அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கும். ஏன்னா வந்து இந்த ஞானத்தை புத்தியில் அப்ளை பண்ணுறதுனால. அதனால தான் இந்த 5 விகாரத்தை பாபா வந்து அழிக்கிறாரு, புத்தியில் நான் இந்த ஞானத்தை ஏற்றி தந்தையை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ கடவுள் யார், அவர் வந்திருக்கிறாரு, எந்த உருவில் வந்திருக்கிறாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் படிப்பின் மீது நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டும். இப்போ பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த படிப்பையும் கவனம் கொடுக்கணும். உதாரணமாக இன்று வந்துள்ளார்கள், நாளைக்கு திடீரென்று சரீரம் விடுபட்டு விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். இன்னைக்கு பிகேவா ஆயிருக்கிறோம், நாளைக்கே சரீரம் போயிடுச்சுன்னா, அதாவது உடலை விட்டு மரணம் வந்துருச்சுன்னா பின்ன அவங்க போய் என்ன பதவி அடைய முடியும்னு சொல்லி கேட்குறாரு. இன்னைக்கு பிகே, நாளைக்கே செத்து போயிட்டாங்கன்னா அப்போ அவங்க என்ன பதவி அடைவாங்க? எவ்வளோ நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஒரு நாளில் என்ன நாலேஜ் வந்துட போகுது? அதனால நாலேஜ் எதுவுமே எடுக்கவில்லை, ஞானம் எதுவுமே எடுக்கலை, எதுவும் கற்றுக்கொள்ளவும் இல்லை என்றால் பின் என்ன பதவி அடைவார்கள் சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான், ஒன்றும் பதவி அடைய முடியாது. ஏன்னா ஞானமே புத்தியில் ஏறி இருக்காது. எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி தான் கலியுகத்திலே தான் பிறக்கணும். அதனால என்ன பதவியா, சொர்க்கத்திலையும் போய் ஒரு பதவியும் அடைய முடியாதுன்றார். நாளுக்கு நாள் யார் தாமதமாக சரீரம் விடுகிறார்களோ அவர்களுக்கு நேரமோ குறைவாக தான் கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்போ போக போக பாருங்க, சரீரம்லாம் விட்டுட்டா பிரச்சனை. சரீரம் விடாமல் நம்ம அதே கடைசி வரைக்கும் ஓட்டிட்டா பரவாயில்ல,
இப்போ ஏதாவது சரீரம் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னும் 10 வருஷம் 11 வருஷம் தான் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. அப்போ 11 வருஷத்தில் போய் நீங்கள் திரும்ப பிறந்து வரதுக்குள்ளாரையே உலகம் அழிஞ்சிரும். வயசாகிறதுக்குள்ளாரே உலகம் அழிஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ முன்னாடியே நம்ம வந்திருந்தா கூட பரவாயில்ல, பிகே இருந்தால் பரவாயில்ல. இப்போ தான் வந்திருக்கிறோன்னா அப்போ ரொம்ப நம்ம முயற்சி நல்லா பண்ணணுன்றாரு. சரீரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு நேரமும் குறைவாக தான் கிடக்குது இல்லையா? அதனால் இப்போ சரீரம் விட்டான்னா நம்ம கஷ்டன்றாரு. ஏனெனில் நேரமும் குறைந்து கொண்டே போகிறது இல்லையா? இப்போ டைமே இல்லை. பாபா 88வது ஜெயந்தி கொண்டாடியாச்சு. இப்போ 89 வரப்போகுது. இன்னும் ஒரு 11 வருஷம் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம முயற்சி செய்யணும். இப்போ போய் சரீரம் விட்டோன்னா திரும்ப குழந்தையா பிறந்து வர்றதுக்குள்ளார உலகமே முடிஞ்சிடும், பாபா படிப்பே முடிஞ்சிடும். அதான் சொல்கிறாரு. அதில் ஜென்மம் எடுத்து என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ டைமே குறைவாக இருக்குது. இனிமேல் நீங்கள் போய் பிறந்து எப்போ நீங்கள் ஞானத்தை எடுக்கிறதுக்குள்ளார முடிஞ்சிருமேன்னு சொல்லி சொல்கிறார். ஆம், உங்களில் யாராவது சென்றார்கள் என்றால் ஏதாவது ஒரு நல்ல வீட்டில் ஜென்மம் எடுப்பார். ஆனால் இது வரைக்குமே நிறைய பிகேஸ் இறந்துருக்குறாங்க. நிறைய பேர் சரீரம் விட்டுருக்குறாங்க. சில பேர் நல்லா தாரணை பண்ணி 40 வருஷம் 50 வருஷம் பிகே அவங்களாம் தாரணை பண்ணி போயிருப்பாங்க. நல்லா பிகே லைஃப்பில் நல்லா தாரணை பண்ணி சேவை பண்ணி போயிருப்பாங்க. அவங்களாம் அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிருப்பாங்க. அவங்க பாபா சொல்கிறார், அவங்களாம் போய் நல்ல வீட்டில் இப்போ ஜென்மம் எடுப்பாங்கன்னு சொல்கிறாரு. சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இங்கே அவங்க என்னென்ன சம்ஸ்காரம் உருவாக்குனாங்களோ, அதாவது அமிர்த வேலை ஏந்திருக்கிறது, முரளி படிக்கிறது, அப்புறம் குணங்கள் மலராக மாறி இருப்பாங்க இல்லையா? எல்லாருக்கும் சுகம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல இடத்துல போய் பிறப்பெடுத்து அங்கேயும் சுகம்தான் கொடுப்பாங்க. அங்கேயும் எல்லாரையும் அவங்க மூலமாக சுகம்தான் பரவும். எனவே அந்த ஆத்மா சட்டென்று புரிந்து கொண்டு விடுவார். அப்போ குழந்தையா பிறந்திருந்தாங்கன்னா உடனே பிகேவாக வந்துடுவாங்க. குழந்தையா இப்போ சின்ன சின்ன குழந்தைலாம் ஞானம் சொல்லுதுன்னா அவங்க ஏற்கனவே பிகேவாக தான் இருப்பாங்க போன ஜென்மத்தில். அதனால் இப்போ உடனே டக்குன்னு சட்டென்று புரிஞ்சுக்குவாங்க, உடனே வந்துடுவாங்க சென்டருக்குன்றாரு. குழந்தையாவே ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சிவபாபாவை நினைவு செய்ய முற்பட்டு விடுவார். அப்போ குழந்தையிலே அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஒரு 5 வயசு 4 வயசுலேயே நல்லா இப்போதான் சின்ன பசங்களாம் நல்லா கை தேர்ந்தது இல்லை? அப்போ சின்ன வயசுலேயே சிவபாபாவை நினைவு செய்ய முற்பட்டுடுவாங்கன்னு சொல்கிறாரு. சம்ஸ்காரம் சீராக அமையவில்லை என்றால் எதுவுமே ஆகாதுன்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ நம்ம முயற்சி பண்ணும்போதே நம்மளோட சம்ஸ்காரம் மாறணுன்றாரு. சம்ஸ்காரம் சீராக ஆகணும். அப்போ ஒழுங்காக சீராக ஆகலை, பழையபடியே இருக்கணும், மாறவே மாட்டோம்னா அப்போ இறந்தோன்னா என்ன ஆகும்? இதே கலியுகத்தில் போய் மாட்டிக்கோன்றாரு. இதை மிகவும் நுண்ணிய தன்மையுடன் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சொல்கிறாரு. தோட்டக்காரன் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வருகிறார் என்றால் அவருக்கு மகிமையும் பாடப்படுகிறது. இப்போ நம்மளதான் தோட்டக்காரன் சொல்கிறாரு. நல்லா நம்ம முரளி படித்து நம்மளும் மாறி கூட இருக்கிறவங்களையும் மாற்றி நல்ல நல்ல மலர்களெல்லாம் பிகேஸ் மதுபன் கூட்டு போகிறாங்களே அவங்களுக்கு மகிமையும் பாடப்படுதுன்னு சொல்கிறாரு. மலர் தயாரிப்பதோ தோட்டக்காரனின் வேலை ஆகும் அல்லவான்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தோட்டக்காரனுக்கான என்ன பண்ணுவார், அவர் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே தொட்டியாக வச்சு நிறையா மலரை வச்சு அந்த மலர்லாம் டெய்லி அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதை அழகாக பூச்சிலாம் பிடிக்காம அந்த ரோஸ்லாம் அழகாக வருதான்னு பார்த்து தண்ணிலாம் ஊற்றி நல்லா பார்த்துக்குவார். பார்த்து அந்த மலர் பூக்கிற வரைக்கும் பார்த்துருந்து அழகாக நிறைய மலரை உருவாக்குவார். அப்படிதான் அவர் பண்ணுவார் இல்லையா? அதை மாதிரி தான் நம்மளும் இங்கே நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாரையும் காத்துக்கணும். இங்கே நம்ம பாபா முரளி நம்மளும் படித்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து மற்றவங்களையும் மாற்றி அவங்களையும் மலர் மாதிரி குணத்தை மாற்றணும். நம்ம மாறுறது இல்லாமல் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் புரிய வச்சு பாபா என்ன சொல்ல வராருன்ட்டு எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த யோகாலாம் நிறைய பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்மளும் மலராக மாறணும், அவங்களையும் மலராக மாற்றி பாபாட்ட கூட்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. தந்தையை நினைவு செய்யவே தெரியாத அப்பேற்பட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள். பாபா சொல்கிறாரு, பிகேஸில் அந்த மாதிரி கூட சில குழந்தைகள் பாபாவுக்கு இருக்கிறாங்கன்னா பாபா யாருன்னு தெரிஞ்சுக்காம பாபாவை சரியாக புரிஞ்சுக்காம அவரை நினைக்காத குழந்தைகள் கூட இருக்கிறாங்களாம். நாள் முழுதும் முரளிலாம் படிக்கிறாங்க, சென்டருக்கு போகிறாங்க, ஆனால் பாபாவை நினைக்கிறதே இல்லைன்றாரு. அதிர்ஷ்டத்தை பொறுத்து உள்ளது அல்லவான்னு சொல்லி சொல்கிறாரு. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் எதுவுமே புரிஞ்சு கொள்வதில்லைன்றாரு. அதிர்ஷ்டசாலி குழந்தைகளோ தந்தையை சரியான முறையில் அடையாளம் கண்டு கொண்டு அவரை முழுமையாக முறையில் நினைவு செய்வார்கள். யார் அதிர்ஷ்டசாலியோ அவங்க கரெக்டாக பாபா அடையாளம் கண்டுக்கிட்டு கரெக்டாக ஒழுங்காக அவர் புள்ளியாக இருக்கிறார். பரந்தாமத்தில் பிரம்மா உடலில் கூட அவர் வந்திருக்கிறாரு, நெற்றிபுரத்தில் இருக்கிறாரு. பிரம்மா பாபா கூட அவரும் இருக்கிறாரு. அப்படி பார்த்து கரெக்டாக நினைவு செய்வாங்கன்றார். சிலர் பிரம்மா பாபாவே ஃபோட்டோவே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது இந்த பக்தியில் பண்ணுற மாதிரியே இவர் தான் கடவுள் போலதுன்னு நினச்சிட்டு பிரம்மா பாபாவே நினச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி சரி சில பேர் சரியாக கூட புரிஞ்சிக்காமலே
கடவுள் யாருன்னு சரியா அவரோட உருவம் என்ன எதுவுமே புரிஞ்சுக்காமலே நினைவு செய்யறாங்கன்றாரு. அதிர்ஷ்டத்துல இல்லைன்னு சொல்லணும்ன்றாரு. தந்தையுடன் கூடவே புது உலகத்தையும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் சொல்றாரு. இப்ப பாபாவையும் நினைப்பாங்க. அந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாபாவையும் நினைப்பாங்க, சொர்க்கத்தையும் நினைப்பாங்கன்னு சொல்றாரு. பாடலில் கூட நாங்கள் புது உலகிற்காக புதிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள் அல்லவா. 21 பிறவிகளுக்கு தந்தையிடம் வந்து ராஜ்யபாகத்தை பெற வேண்டும். இந்த போதை மற்றும் குஷியில் இருந்தீங்கன்னா இது போன்ற பாடல்களின் பொருளை சமிஞையினாலே நீங்க புரிஞ்சு கொண்டு விடுவீர்கள் சொல்றாரு. இந்த பாட்டுலாம் ஓடுது இல்லையா, இந்த பொருளெல்லாம் உங்களால தானாவே புரிஞ்சுக்க முடியுன்றாரு. பள்ளிக்கூடத்தில் கூட ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஃபெயில் அடைந்து விடுகிறார்கள். ஸ்கூல்ல கூட சரியா படிக்கலைன்னா அந்த பசங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதான், லக்கு இல்லாதனால ஃபெயில் ஆடுறாங்க. படிப்புல கவனம் போகாது, வேற எதுலையோ சிந்தனை ஓடிக்கிட்டு படிப்பு படிக்கிறதுல கோட்டை விட்டுருவாங்க. இதுவும் மிகவும் பெரிய பரீட்சை ஆகும். அது மாதிரி தான் இதுவும் ஸ்கூல் மாதிரி தான். இங்கேயும் நம்ம கோட்டை விட்டோம்னா அதிர்ஷ்டத்துல இல்லைன்னு புரிஞ்சுக்கணுன்றாரு. இது பெரிய பரீட்சை, இது பெரிய டெஸ்ட் பேப்பர். சேம் பகவானே வந்து இங்க சொல்லி கொடுக்கிறார், கற்பிக்கிறார். இந்த நாலேஜ் எல்லா மதத்தினருக்காகவும் இருக்கிறது. இது நமக்கு மட்டும் கிடையாது. இந்த ஞானம் வந்து எல்லாருக்குமே சொந்தமானதுன்றாரு. தன்னை ஆத்மான்ட்டு உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை கூறுகிறார். எந்த ஒரு தேகதாரி மனிதனையும் பகவான் என்று சொல்ல முடியாது என நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்றாரு. நமக்கு தெரியும் கடவுளுக்கு பிறப்பிறப்பில்ல, அவர் மனிதனா பிறந்து வர்றதில்ல. அப்ப எந்த ஒரு தேகதாரியும் பகவான் கிடையாதுன்றது நமக்கு தெரியும். பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட பகவான் என்று கூற மாட்டார்கள் சொல்றாரு. அவர்கள் கூட சூட்சும வதனவாசி தேவதைகள் ஆவார்கள். இங்கு இருப்பவர்கள் தான் மனிதர்கள். இங்க இருக்கிறவங்க மனிதர்கள், சூட்சும வதனவாசியில இருக்கிறவங்க பிரம்மா விஷ்ணு சங்கரர், அவங்க தேவதைகள் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கு தேவதைகளே கிடையாது. இப்ப தேவதைகளே இந்த உலகத்துல கிடையாது, இங்க எல்லாம் மனுஷங்க தான் இருக்கிறாங்க. இது மனித உலகம் சொல்லி சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் ஆகியோர் தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் ஆவார்கள். இந்த தேவதைகள் இருக்கிறாங்களே, லட்சுமி நாராயணன், நம்ம கோயிலுக்கு போறோம்ல, திருப்பதி கோயில்லாம், அவங்களும் மனிதர்கள் தான். ஆனா அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி தானே இருக்கு, உடம்புலாம் மனுஷங்க மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னா அவங்கள்ட்ட அசுர குணங்கள் இருக்காது, தெய்வீக குணங்கள் தான் இருக்கும். அவங்க தெய்வீக குணங்களுடைய மனுஷங்க தான் சொல்றாரு. இதை டெய்டிசம், தேவதா தர்மம் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. சத்தியுகத்தில் எல்லோரும் தேவி தேவதைகள் ஆவார்கள். சத்தியுகத்துல இந்த லட்சுமி நாராயணன் மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க, தேவதைகள் சொல்றாரு. சூட்சும வதனத்தில் இருப்பவர்களோ பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆவார்கள். சூட்சும வதனன்றது ஒரு தற்காலிகமா அந்த சிவபாபா படைச்ச உலகம். அது இப்ப நம்ம உடலை விட்டுட்டோம்னா நம்ம ஃபரிஸ்தாவா பறந்து போய் அங்க தற்காலிகமா அங்க இருக்கலாம். பர்த் எடுக்கிறவங்க பர்த் எடுத்துருவாங்க. இப்ப பிரம்மா பாபாலாம் பர்த் எடுக்க மாட்டாரு, அதனால அவர் அங்க சூட்சுமமா அங்க இருக்கிறாரு. அந்த வெள்ளை அந்த சூட்சும சப்டில் பாடின்னு சொல்லுவாங்க, சூட்சும உடல் வெள்ளையா இருக்கும், அப்படியே ஃபரிஸ்தா மாதிரி இருக்கும், அதுதான். மற்றபடி இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர்ன்றது அந்த ட்ரெஸ் மாதிரி, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் பாபா வந்து காட்சி காட்டுறதுக்காக வச்சிருக்கிறார். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்று பாடுகிறார்கள். பிறகு சிவனுக்கு மட்டும் சிவ பரமாத்மாய நமக என்று தான் சொல்வார்கள்ன்றாரு. சிவனை தேவதை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம பக்தியிலே இருக்குது, இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். மேலும் மனிதர்களை பகவான் என்று சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனுஷனும் அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் கடவுள்ட்டு, ஆனா உண்மையிலே பாபா சொல்றாரு எந்த ஒரு மனுஷனும் பகவான் கிடையாது என்று கூற முடியாதுன்றாரு. 3 அடுக்கு மாடி உள்ளதல்லவா, நாம் 3வது மாடியில் உள்ளோம். சத்தியுகத்தில் இருந்த தெய்வீக குணமுடைய மனிதர்களே பிறகு அசுர குணமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் சொல்றாரு. இப்போ 3 அடிக்கு மாடி இருக்குதுன்னா நம்ம 3வது மாடியில இருக்கிறோம்னு சொல்றாரு. சொர்க்கத்துல நம்ம எப்படி இருந்தோம்னா தெய்வீக குணம் உடைய மனிதர்களா இருந்தோம், பிறகு அவங்களே தான் வந்து அசுர குணமுடையவர்களா ஆகிடுறாங்கன்றாரு. மாயின் கிரகணம் பிடித்து விடும்போது கருப்பாக ஆகிடுறாங்க. எப்ப வந்து இந்த தேவதைகள் தான் வந்து இந்த மாதிரி அசுர குணமுடையவர்களா ஆயிட்டாங்க, எப்பன்னா இந்த மாயோட கிரகணம் பிடிச்சும் போதுதான் அந்த மாதிரி கருப்பாயிட்டாங்க. எப்படி சந்திரனுக்கு கூட கிரகணம் பிடிக்கிறது அல்லவா, இப்ப இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரிதான் இந்த சூரிய வம்சத்திற்கும் சந்திர வம்சத்துக்கும் கிரகச்சாரம் பிடிச்சிருச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சுனாங்களா, அந்த மாதிரி 5 விகாரம் உங்களுக்கு பிடிச்சிடுச்சு. அந்த 2500 வருஷம் கழிச்சு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, எல்லாருக்கும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி பரவிடுச்சு. இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்தாலே எல்லாருக்கும் பரவிடும். அந்த மாதிரி பரவிட்டு முழு வம்சமே வீணா போயிடுச்சு. சூரிய வம்சம் சந்திர வம்சம் கிரகணம் பிடிச்சிச்சுன்றாரு. அது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்னா எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், ஆனா இது எல்லை இல்லாத விஷயங்கள்ன்றாரு. எல்லை இல்லாத பகல் மற்றும் எல்லை இல்லாத இரவு ஆகும் சொல்றார் பாபா.
பிரம்மாவின் பகல் மற்றும் இரவுன்ட்டு அந்த சாஸ்திரத்துலலாம் பாடுறாங்க. நீங்களும் இப்போது ஒரு தந்தையிடம் மட்டுமே படிக்க வேண்டும், மற்ற எல்லாத்தையும் மறந்துடணும். நீங்கள் இது வரைக்கும் சாஸ்திரத்தில் மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் கேட்டீங்க இல்லையா, அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் கதைகள் தான். இப்போ பாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் படிங்கன்றாரு. தந்தை மூலமாக படிப்பதால் நீங்கள் புது உலகத்துக்கே அதிபதியாக ஆகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களே, என்ன உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டாங்க, ஏதோ சிம்மாசனத்தில் உட்கார வச்சாங்க, ராமாயணம் மகாபாரதம் படிச்சுட்ட நீ வா உனக்கு சிம்மாசனம் கொடுக்குறேன் அதில் உட்காருன்னு சொன்னாங்களா? யாரும் அந்த மாதிரி சொல்லலை இல்லையா? அப்படியே தான் இருந்தோம். ஆனால் இப்போ பாபா கிட்ட நம்ம படிக்கிறது மூலமாக அடுத்த பிறவியில் போய் உலகத்துக்கே அதிபதி ஆகிறீங்கன்றாரு. இது உண்மையான கீதா பாடசாலை ஆகும். பாடசாலையில் எப்பொழுதும் அமர்ந்து இருக்க மாட்டாங்க இல்லையா, ஸ்கூலில் எப்பயுமே இருக்க மாட்டாங்க. பக்தி மார்க்கம் பகவானை சந்திப்பதற்கான மார்க்கமாகும் என மனுஷங்க நினைக்கிறாங்க. மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, பக்தி பண்ணால் கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்தி நிறைய, யார் எந்த அளவுக்கு நிறைய பக்தி செய்வோமோ அதன் மூலம் பகவான் திருப்தி அடைவார்ன்ட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் கோயிலாக அலையிறாங்க. நம்ம பக்தி நிறைய பண்ணுறோம், அன்னதானம்லாம் செஞ்சோன்னா கடவுள் திருப்தி அடைவார்னு நினச்சிக்கிறாங்க. மேலும் அதற்கான பலனையும் அளிப்பார்ன்ட்டு நினைக்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் இப்போது புரிந்திருக்கிறீங்க. அவர் பலன் தான் கொடுக்குறாரு. நம்ம பக்தி பண்ணதுனால தான் பலன் கொடுக்குறாரு. பலனா என்ன கொடுக்குறாருன்னா அவரே நமக்கு கிடைக்கிறாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு, அவரை புரிஞ்சுக்கிட்டு, அவரே ஞானத்தை சொல்லி கொடுத்து நம்மளை மாத்துறாரு. பக்தியில் நம்ம 5 விகாரத்தோட தான் இருந்தோம், மாறணுமானா மாறலை. பக்தின்னு கோயிலுக்கு போவோம், ஆனால் வீட்டில் எல்லாத்தையும் கத்தின்னு இருப்போம், கோவப்படுவோம், ஒரு க்யூவில் கூட ஒரு பொறுமையாக நிற்க மாட்டோம். அந்த சாமியை பார்க்கறதுக்குள்ளார நம்ம ஒரு வழி பண்ணிடுவாங்க நம்மளை, நமக்கு கோபம் வரும். எல்லா விகாரமும் அங்கே இருக்கும். அந்த கோயில் பேர் தான் கோயில், ஆனால் அங்கே போனால் நிம்மதியே இருக்காது. அதை எதுக்கு, அங்கே பக்தியில் நம்ம எதுவுமே மாறலை. ஆனால் இப்போ கடவுள் ஞானத்தை கொடுத்து நம்மளை மாத்துறாரு, மலராக மாத்துறாரு, சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது பக்தியோட பலன் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. பகவான் ஒருவர் தான் ஆவார். அவர் இப்போது தான் பலனை அளித்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் நமக்கு கடவுளே பலனை கொடுக்குறாரு. அந்த பக்தி பண்ண பலனை தான் இப்போ கொடுக்குறாரு. யார் முதலில் சூரிய வம்சத்தில் பூஜிக்கத்தக்கவராக இருந்தார்களோ அவர்கள் தான் எல்லோரையும் விட அதிகமான பக்தி செய்துள்ளார்கள். இந்த பிரம்மா பாபா தான் எல்லாரோட அதிகமாக பக்தி பண்ணியிருந்தார். அதுக்கு பிரம்மா கூட வந்தவங்க எல்லாருமே நம்மளும் தான் எல்லாரோட அதிக பக்தி செஞ்சுதான் பக்தி முடிஞ்ச பிறகுதான் இங்க வந்திருக்கிறோம்னு சொல்றாரு. சூரிய வம்சத்துல யாரெல்லாம் தேவதைகள் வந்தாங்களோ அவங்க துவாபர யுகத்திலேருந்து அதிக பக்தி சிவலிங்கத்தை வச்சுதான் வழிபட ஆரம்பிச்சாங்கன்றார். அவர்களே தான் இங்கும் வருவார்கள். யார் பக்தி முடிச்சாங்களோ அவங்க தான் பிகே ஆவாங்கன்றார். நீங்கள் தான் முதலில் சிவபாபாவின் முன்பு அவரை மட்டும் பக்தி செய்துள்ளீர்கள் சொல்றாரு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் சிவபாபா முன்னாடி அவரை மட்டும்தான் பக்தி செஞ்சோம். எனவே அவசியம் நீங்கள் தான் முதலாக பக்தர்கள் ஆனீர்கள். பிறகு கீழே விழுந்து இப்படி தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. அரை கல்பம் நீங்க பக்தி செஞ்சீங்க. எனவே உங்களுக்கு தான் முதலில் பாபா ஞானம் கொடுக்குறாரு. பாருங்க, யார் பக்தி முடிக்கிறாங்களோ, நிறைய பக்தி யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் பலனை கொடுக்குறாரு. ஞானத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறாரு. உங்களையும் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறீங்க. நம்மள கூட எல்லாரும் உடனே வந்துடல இல்லையா, நம்மளாம் லாஸ்ட் வந்துருக்கோம், பக்தியை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். வரிசை கிரமமா நீங்க இருக்கிறீங்கன்றாரு. நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், எனவே தினமும் எங்களால் படிக்க முடியாது என்று சாக்கு போக்கு உங்களுடைய இந்த படிப்பில் நடக்காது. அவர் சொல்றாரு, சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன், இங்க வர முடியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நடந்து வரணும். பாபா நினைவுல நடந்து படிப்பு கேட்கணும். கடவுளே படிப்பு சொல்ல கொடுக்க வந்திருக்கிறாருன்னா இந்த படிப்புக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது. சாக்கு போக்கு சொல்ல முடியாதுன்றாரு. ஒரு சிலர் நாங்கள் 10 மைல் தூரத்தில் இருக்கிறோம் என்பார்கள். அட, பாபாவின் நினைவில் நீங்கள் 10 மைல் கூட கால்நடையாக செல்கிறீர்கள் என்றாலும் கூட ஒருபோதும் உங்களுக்கு களைப்பு ஏற்படாது. அதாவது பாபா நினைச்சுக்கிட்டே 10 மைல் தூரம் நடந்தா கூட நமக்கு ஆத்மாவுக்கு களைப்பே ஏற்படாதுன்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய கஜானா எடுப்பதற்காக போறீங்க, சும்மாவா போறீங்க? பெரிய பெரிய கஜானாவே எடுத்து கையில கொடுக்குறாருன்னா 10 மைல் தூரம் கூட நடந்து வரமாட்டீங்களான்னு கேட்குறாரு. தீர்த்தங்களில் மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக கால்நடையாக செல்கிறார்கள். பக்தியில பாருங்க, தீர்த்த ஸ்தலத்துக்கெல்லாம் போறாங்க இல்லையா, தரிசனம் செய்யறதுக்காக காசி ராமேஸ்வரம்லாம் கால்நடை பயணமெல்லாம் போறாங்க இல்லையா, அப்பெல்லாம் போனீங்க, இப்ப என்ன இங்க வரமாட்டீங்கன்றாரு. எவ்வளோ அடி வாங்குகிறார்கள். இது பக்தியில அடி வாங்குறார்கள். இதுவோ ஒரே நகரத்தின் விஷயமாகும். இங்க ஒரே நகரம் தானே, மதுபன்ல சொல்றாரு. இங்கே தானே இருக்கிறீங்க, இங்கேருந்து இங்கே வந்தா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. நான் இவ்வளவு தூரத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றாரு, நானே பரந்தாமத்துலேருந்து வரேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் உங்கள் வீடு 5 மைல் தூரத்தில் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? வீடு பாபா 5 மைல் தூரம் இருக்குன்ட்டு எனக்கு சொல்றீங்க. ஆஹா, கஜானாவை பெறுவதற்காக ஓடி வந்தாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கஜானா கிடைக்குதுன்னா ஓடி வரணும்ல அப்படின்றாரு.
இதெல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து முரளி வந்து சென்டரில் தான் போய் படிச்சாகணும், வேறு வழி கிடையாது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நெட்டு கிடையாது, ஃபோனு கிடையாது, எதுவும் கிடையாது. பிரம்மா பாபா சொல்கிறத அப்படியே கேட்கறதுக்கு துள்ளி குதிச்சுட்டு ஓடுவாங்க. அந்த காலத்துலலாம் எல்லாம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து ஆஹா கஜானாவை பெறுவதற்காக ஓடி வந்தாக வேண்டும். அமர்நாத்தில் தரிசனம் செய்வதற்காக மட்டுமே எங்கெங்க இருந்தெல்லாம் வராங்க இல்லையா. அமர்நாத் லிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு எங்கெங்கதெல்லாம் வராங்க இல்லையா. இங்கோ அமர்நாத் பாபாவே வந்துட்டார், சுயம் கற்பிக்க வந்துள்ளார், உங்களை உலகத்தின் அதிபதியாக ஆக்க வந்துள்ளேன்னு சொல்லி சொல்றார். நீங்கள் சாக்கு போக்கு கூறி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றார் பாபா. அதிகாலை அமிர்த வேலை யார் வேண்டுமானாலும் வர முடியும், அங்கெல்லாம் பயம் இல்லைன்றாரு. அங்க வந்து அமிர்த வேலையில கூட வந்து நீங்க யோகா பண்ண முடியும், அந்த நேரத்தில் எந்த பயமும் இல்லை, யாரும் உங்களை கொள்ளையடிக்கவும் மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம கழுத்து காதுல நகை போட்டிருந்தா தானே நம்மளை வந்து எதா பண்ணுவாங்க, நம்ம தான் எதுவுமே போடுறதில்ல, அதனால கொள்ளையடிக்கவும் மாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது பொருள் நகைகள் ஆகியவை இருந்தால்தான் பறிப்பார்கள் சொல்றாரு. திருடர்களுக்கு தேவையே பணம் மற்றும் பொருட்கள் தான், அதை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்கன்றார். ஆனால் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பின் நிறைய சாக்கு போக்குகளை சொல்வார்கள். யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையே அவங்க எனக்கு அது இல்லை, என்னால் நடக்க முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு இன்று வரைக்கும் சொல்லிட்டு தானே இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. படிப்பது இல்லை என்றால் பிறகு தங்கள் பதவியை இழக்கிறார்கள். முரளி படிக்கணும், டெய்லி ஒன்ஸ் படிச்சிடணும், தாரணை செய்யணும். சென்டர்ல வந்து முரளி கேட்கறது வேற, வீட்டுல இருந்தே முரளி கேட்கறது வேற. அதனால படிக்கிறது இல்லைன்னா வந்து தங்கள் பதவி இழக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை வருவதும் பாரதத்தில் தான், பாபா வர்றது கூட இங்கதான் வராரு, பாரதத்தில் தான் வராது, பாரதத்தை தான் சொர்க்கமாக ஆக்குகிறார். ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கான வழியை கூட நமக்கு சொல்றாரு. ஆனால் ஒருவர் முயற்சியும் செய்தால் தானே, பாபா சொல்றாரு. இருந்தாலும் முரளியை படிக்கணும், தாரணை செய்யணும், அமிர்த வேலை யோகா பண்ணணும், முயற்சி செய்யணும் தானே, முயற்சி செய்தால் தானே அவங்க அதிர்ஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடியே எடுத்து வைக்கவில்லை என்றால் எப்படி போய் சேர முடியும் சொல்லி கேட்குறாரு. பாபா சொல்றாரு, ஒரு அடி எடுத்து வச்சா நான் 1000 அடி உதவி செய்யறேன்றாரு. நம்ம அடியே எடுத்து வைக்கலன்னா அவர் எப்படி வந்து நம்மளை வழி நடத்த முடியும்ன்றாரு. நீங்க அடி எடுத்து வைக்கணும், நீங்க வந்து முயற்சி செஞ்சாதான் நான் உதவ முடியும்னு சொல்றாரு. இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்பதை குழந்தைகளாகிய நீங்க புரிஞ்சிட்டீங்கன்றாரு. இது மேலா, இது இந்த கும்பமேளாலாம் போறாங்கல்ல, அந்த கடல் நதி சந்திக்கிற இடம். இது வந்து நம்ம பாபா வந்து கடல், நம்மளாம் நதி. ஆத்மாக்கள் பரமாத்மாவுடைய சந்திப்பு நடக்கிற இடம் இது அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுட்டீங்க. மதுபன் தான் அந்த வந்து ஆத்மா பரமாத்மா சந்திக்கிற இடம். தந்தையிடம் சொர்க்கத்தின் ஆசையை பெற வந்திருக்கிறீங்க, புதிய உலகத்தின் ஸ்தாபனை இப்போது ஆகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே மகாபாரத போர் அல்லவா, இது போன கல்பம் நடந்துச்சு இல்லையா, ஞாபகம் இருக்கா, அதே மகாபாரத போர்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை அளிக்கும் ஞான பொக்கிஷங்களை பெறுவதற்காக ஓடி ஓடி வர வேண்டும். இதில் எந்த ஒரு விதமான சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. தந்தையின் நினைவில் 10 மைல் கால்நடையாக நடந்தாலும் கூட களைப்பே ஏற்படாதான்னு சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட், வெற்றி மாலையில் வருவதற்கான ஆதாரமே படிப்பு தான் ஆகும். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும் மற்றும் இனிய ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், சங்கமயுகத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக பெற்று சர்வ பிராப்தி சம்பன்னமாகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ சங்கமயுகம் ஒரு செகண்டுமே அவ்வளோ பிராப்தின்றார். பாபா நினைச்சாலே சுவாசமும் அவரை நினைக்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவரை நினைக்கிறது, முரளி படிக்கிறது, ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, இப்படி போச்சுன்னா அது வந்து ரொம்ப பன்மடங்கு வருமானம்ன்றாரு. அதனால சங்கமயுகத்தின் மகிமையை இப்போ புரிஞ்சுக்கோங்க. அந்த டைமுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சர்வ பிராப்திகளும் நிரம்பி சம்பன்னம் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. சங்கமயுகத்தில் பாப்தாதாவின் வாக்கு என்னன்னா, 1.5 கூட லட்சமேடுன்னு சொல்றாரு. நீ 1 கூட லட்சம் எடுத்துட்டு போன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி அனைத்திலும் நம்ம 1 ரூபாய் கொடுத்தா கூட அவர் 1,00,000 ரூபாய் திருப்பி நம்ம கொடுத்துருவாராம். அந்த மாதிரி நம்ம நேரம், நம்ம சுவாசம், சங்கல்பம், உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம்னா அப்படியே லட்சமா திருப்பி கொடுக்குறேன்றார். எப்படி அனைத்திலும் உயர்ந்த நேரம், பிறவி, பட்டம் யாவும் இந்த நேரத்திற்குரியதோ அவ்வாறு சர்வ பிராப்திகளின் அனுபவமும் இப்போதே தான் ஏற்படுகிறதுன்றாரு. இப்போ இந்த முழு கல்பத்திலையுமே
உயர்ந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கமேக நேரம். ஏன்னா இப்போ கடவுளே நம்ம கூட இருக்கிறார் இல்லையா. உயர்ந்த நேரம் இதுதான் சங்கமேக நேரம். உயர்ந்த பிறவினா இதுதான் சங்கமேக பிராமண பிறவி தான். உயர்ந்த பட்டம்னா பாபாவால் கொடுக்கப்பட்ட எல்லா சுமானங்களும் பிராமணர்ன்ற பட்டமே பெரிய பட்டம். பிராமண பிறவி பெரிய பிறவி இல்லையா, இந்த நேரத்திற்குரியது தான். அப்பதான் எல்லா சர்வ பிராப்திகளின் அனுபவமும் இப்போதுதான் உங்களுக்கு ஏற்படுதுன்றாரு. இப்போது 1,00,000 மடங்கு மட்டுமல்ல, எப்போது வேண்டுமோ எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ தருவதற்கு தந்தை சேவகனாக கட்டுப்பட்டுள்ளார். பாபா பாருங்களேன், இப்போ ஒண்ணுக்கு நமக்கு 1,00,000 மடங்கு மட்டும் இல்லையா, உங்களுக்கு எப்ப வேணும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தர்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாராம், சேவகனா இருக்கிறாராம். நீ இந்த அலாவுதீன் பூதம் ஒரு விளக்கு எடுத்துன்னு வரும், அதுல இருந்து பூதம் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லுங்க நான் செய்யறேன்ட்டு. அந்த மாதிரி பாபா சேவகனா எப்ப வேணுமோ எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, நான் அவ்வளவு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டுக்கிறேன்றாரு. 1,00,000 மடங்கு இல்ல, கோடி மடங்கு கொடுக்குறேன்றாரு. ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக கிடைக்கின்றது சொல்றாரு. நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா, அதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அவ்வளவு பலன் கொடுக்குறாரு. ஒரு சேவை பண்ணீங்கன்னா அதுக்கு அவ்வளோ பலன். கீதா பாடசாலை உருவாக்குறீங்களா அதுக்கு அவ்வளோ பன்மடங்கு பலன் சொர்க்கத்துல கிடைக்குது, ராஜ்யமே உருவாகுது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்ம அதுல இறங்குறோமோ அந்த அளவுக்கு கைமாறா நமக்கு கொடுக்குறாரு. ஏனெனில் அது இப்ப தெரியாது, ஆனா இப்ப குப்தமா தான் இருக்கும். நம்மளை பார்த்தா முட்டாள் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும், என்ன இதுல போய் இறங்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியில இருக்கிறவங்களாம் இப்படி பேசுவாங்க, என்ன இதை போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை கீதா பாடசாலை திறக்கிறாங்க, இதை போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முரளி படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு தான் தெரியும். ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறா நமக்கு கிடைக்குது. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, சேவை பண்ணாலும் சரி, நம்ம என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் பாபா அதுக்கு பன்மடங்கு நமக்கு பலன் கொடுக்குறான்னு சொல்றாரு. ஏனெனில் இப்போது வரம் தரும் வள்ளலே உங்களுடையவராகி இருக்கிறாரு இல்லையா. வரத்தை கொடுக்கும் வள்ளலே நம்மளுடையவராகிட்டாரு, அவரே நம்ம கையில இருக்கிறாரு. விதையே உங்கள் கையில் உள்ள போது விதை மூலமாக வேண்டியதை ஒரு நொடியில் பெற்று அனைத்து பிராப்திகளிலும் முழுமை பெற முடியும் சொல்றாரு. கையில விதையே இருக்குது. இப்பதான் அந்த அற்புத விளக்கு மாதிரி கிடைச்சிருக்கிறாரு. நமக்கு எல்லாமே கிடைச்சு அந்த முட்டையிடும் வாத்துன்னு சொல்லுவாங்க, தங்க முட்டையிடும் வாத்து இருக்கு இல்லையா, அதுவே நம்ம கையில கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தானே அர்த்தம். அது டெய்லி ஒரு தங்க முட்டை போடும் இல்லையா, அதே மாதிரி பாபாவே நம்ம கையில இருக்கிறாரு, விதையே நம்ம கையில இருக்கிறாரு. விதை மூலமாக வேண்டியதை நீங்க ஒரு செகண்ட்ல பெற்று எல்லாத்தையும் பிராப்திகளாக முழுமை பெற முடியும் சொல்றாரு. அப்ப ஒரு நொடியும் அவரை நினைங்க, ஒரு நொடியும் பிராப்தி அள்ளுங்கன்றாரு. என்னென்ன உங்களுக்கு வேணுமோ உடல் மனம் பொருளால நீங்க எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அது அப்படியே பன்மடங்கு பலன் சத்தியவத்துல கிடைச்சிரும். இங்க நீங்க எல்லா உறவாகும் நினைக்கிறது, அவர்கிட்ட இருந்து சக்தி வாங்குறது, குணங்களை வாங்குறது, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி நிரம்ப ஆத்மா நிரம்பிடும். அங்க போனீங்கன்னா நீங்க நல்ல பதவி அடைய முடியும்னு சொல்றாரு. அங்க எல்லாமே இல்ல, அதான் சொல்றாரு, களஞ்சியம் கொட்டி கிடக்கும், அது யாருமே எடுத்துட்டு கூட போக முடியாது. அது மாதிரி தங்கம்லாம் கொட்டி கிடக்கும், வைர வைடூரியங்கள்லாம் கொட்டி கிடக்கும், அளவற்ற செல்வம் கிடக்கும்ன்றாரு. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் இங்க அள்ளிட்டு போனதுதான் அங்க இருக்குது. இங்க நம்ம செஞ்ச சேவைக்கான பலன், இங்க நம்ம கொடுத்தது பாபாக்கு 1 ரூபாய் உண்டியல்ல போட்டிருப்போம், அதுவே அங்க தங்க செங்கல்லாம் இருக்கும். நம்ம மாளிகையில ஒரு செங்கல்லா இருக்கும். அந்த மாதிரி மாளிகையே கொடுப்பாரு, ஒரு ரூபாய்க்கு மாளிகையே கொடுக்குறேன்றாரு. அப்ப ஒரு நோட்டீஸ் கொடுத்தா கூட அவ்வளவு பலன்றாரு. ஒரு கோயில்ல போய் சும்மா நின்றுக்கிட்டு ஒரு 4 நோட்டீஸை கொடுத்தாலே அது ஒரு சேவையாயிடுது இல்லையா, அது எவ்வளவு பெரிய பலன், அதுக்கே பலன் கொடுக்குறேன்றாரு. அப்ப நீங்க எது பண்ணாலும் சரி, அப்ப இப்பவே எடுத்துக்கோங்க, இந்த நேரம் இந்த நேரத்தை மிஸ் பண்றாதீங்கன்னு சொல்றாரு. நம்ம எப்ப பீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா வந்திருந்தாலும் சரி, எப்ப பீக்கா இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது பாபாக்காக என்ன செய்யறோமோ அதுக்கான பன்மடங்கு பலன் பிராப்தியாகி சர்வ பிராப்தி சம்பனமாகுன்ற வரதானம் கொடுத்துறாரு. ஸ்லோகன்: இன்னல் எதுவாயினும் இன்னல் போகலாம், ஆனால் குஷி போகக்கூடாது. சொல்லுவாங்களே, இதுவும் கடந்து போகும். இப்ப என்ன இருக்குதோ அதுவே நிரந்தரமா இருக்காது. அப்புறம் நான் கெட்டது நடந்தாலும் நல்லது வரும், நல்லதுக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி துன்பம் எதுவாயினும் அந்த துன்பம் போயிடும், ஆனா உங்களுடைய குஷி போகக்கூடாது. இப்போ உடம்பு சரியில்லாம போயிடுது, ஏதேதோ பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, மாயா டெஸ்ட் பேப்பரை கொண்டு வருது, அது அப்படியே இருக்காது, டெஸ்ட் பேப்பர் போயிடும். ஆனா உங்க முகத்துல அந்த குஷி போகக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு யார் கிடைச்சிருக்காங்க, கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. அப்புறம் நமக்கு என்ன கவலை, வாழற வரைக்கும் அவர் இருக்க போறாரு, வாழ்ந்த பிறகும் முடிஞ்ச பிறகும் உடம்பு விட்டு போகும்போது கூடவே அவர் கூட்டு போறாரு. அப்புறம் நமக்கு என்ன கவலை, அந்த குஷியில இருங்க. குஷியான சம்ஸ்காரத்தோட உடம்பு விட்டு வெளில போனீங்கன்னா சொர்க்கத்துல போய் பிறந்துருவீங்க, சொர்க்கத்துல தான் அடுத்த பிறவி நமக்கு. அதனால
குஷி போகக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார்.